செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. புதிய ஓம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். அதாவது வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு டைம் வரதுக்காக எப்போவுமே காத்துட்ருப்பாங்க. நீங்கள் நாயகன் படத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இந்த கூட்ஸ் வந்து யார் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொன்னோன்னா கமல்ஹாசன் சார் சொல்லுவார், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு மொழி பாஷை அந்த இடத்துல ரொம்ப இதாக இருந்தாலும் ஐ வில் டூ தட் ஒர்க் அப்படின்ற ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவார். சுற்றியில் இருக்கிறவங்க மிரட்டுவாங்க, அதட்டி பார்ப்பாங்க, எல்லோரும் ஒரு விதமாக பேசினாலும் பட் அவர்கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாத்துக்கும் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயங்களும் ரொம்ப ஜெயிப்போம். டைம் நல்லா இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க தான் நான் நிறையா பேர்த்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். பட் அதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் சார், கண்டிப்பாக இதுக்காக வெயிட் பண்ணுறேன், நான் அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறேன், அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி நான் வந்து ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் 20% இருக்காங்க. அந்த 20%க்கு ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மன திருப்தி ஆகிடுறது. ஏன் அப்படின்னு சொன்னால், வருத்தம், துக்கம், பிரச்சனைகள், எமோஷ்னலாக சில பாதிக்கப்பட்டு இவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு கணவன் மனைவி வரும்போது அவங்க இவங்கள பற்றி அவங்கள பற்றியும் சொல்லிட்டு சில விஷயத்தை ஜாதகத்துக்குள்ளே வச்சு பேசும்பொழுது ஒரு மன திருப்தியும் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படுது. இல்லைன்னு சொல்ல, அது எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் யதார்த்தம் தான். பட் அதை விட பாஸ்ட்டை பற்றியும் ப்ரெசன்ட் பற்றியும் ஃப்யூச்சர் பற்றி நம்ம இது என்ன வந்து முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை என்ன அப்படின்னு கேட்டாலும் இது அஸ்ட்ராலஜி மட்டும்தான். ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடிய அற்புதமான கலை. இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம், அப்படி கிடையாது, நமக்காக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட கலை. சரி, இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான தினம். யாருக்கு ரொம்ப முக்கியமான தினம்? அது பஞ்சாங்க குறிப்புகளில் 4 நட்சத்திரம், அதனுடைய சிறப்புகள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் இதோ. 22/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுவருடன் ஐப்பசி மாதம் 5ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி. இன்றைய திதி பிரதம, இரவு 7:40 வரை, பின்பு திதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்தரட்டாதி, மீனராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. அதாவது இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா கந்த சஷ்டி ஆரம்ப தினம். நிறையா பேர் முருகப்பெருமானுக்கு மாலை போடுவாங்க. திருப்புகழில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகள் வந்து சொல்லுவார். அதாவது முருகப்பெருமானை பொறுத்தளவுக்கு அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்த அலைவாயு கந்தப்பெருமாளே அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து அழகு அப்படின்னு சொன்னால் அது யாருன்னா, அழகுக்கு ஒப்பான ஒரு வார்த்தை அது முருகப்பெருமானை தான் சொல்ல முடியும். அழகின்ற சொல்லுக்கு முருகான்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. யாருமே அடுத்த பிறவி வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் முருக பக்தர்கள் அப்படி இருந்தால் கூட மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாகணும் அப்படின்னு அந்த பாடல்களில் இருக்க மாதிரி முருகப்பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய, முருகப்பெருமான் பக்கத்துலேயே அமரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிறவியை எனக்கு கொடுப்பா அப்படின்னு தான் முருக பக்தர்கள் எப்பவும் நினைப்பாங்க. நிறைய பேர் மாலை போடக்கூடிய அற்புதமான நாள் இந்த 6 படை வீடு. முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விரதம்ங்கிறது நம்ம நினச்சின்னு இருக்கோம். கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான நாளாக முருகனுக்கு உகந்த நாளாக அப்படி கிடையாது. இறைவனுடைய முழுமையான சக்தி இந்த பூமியை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாள் 6 நாட்கள் சூரனை வதம் பண்ணக்கூடிய நாள். இந்த சூரனை வதம் பண்ணக்கூடிய இந்த 6வது நாள் பார்த்திங்கன்னா சஷ்டி. இந்த சூரன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கர்மம், மாய், இந்த மாதிரி ஒரு 5 விதமான ஒரு தீய விஷயங்களை ஒழிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லலாம். எஸ், நமக்கு நேரம் சரியில்லை, நேரம் நன்னா இருக்குது, இந்த டைம் நன்னா இருக்குது, டைம் சரியில்லை, இதெல்லாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்காக பிளானட்டரி பொசிஷனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இல்லையா? பட் கார்மிக் அஸ்ட்ராலஜி அது சரியில்லை, சொல்லலை. நமக்கு பாபம் புண்ணியத்தை மட்டும்தான் அது சொல்கிறது. புண்ணியம் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அனுகிரகம் என்றைக்கும் இருக்கும். பாபம் நிறையா சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் நாட்கள் நல்லா இருக்கும், ஆனால் நம்மளுக்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமான அழிவுகள் இருக்கும்னு சொல்கிறது. அப்போ கார்மிக் ஜோதிட பிரகாரம் இந்த மாதிரி விரத தினங்களை நம்ம மேற்கொண்டோம், விரத தினங்களை நம்ம இறைவனை அனுஷ்டித்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டுருக்கும். நாம் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறது பணம், சொத்து மட்டும் கிடையாது, இது போன்ற அருளும் இறைவனுடைய அனுகிரகமும் தான். அந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி
திருவிழா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதை பற்றி இன்றைக்கி நாம் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலன்கள். இன்றைக்கி முழுவதும் சுவாதி நட்சத்திரம். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ராகு கேது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த தினம் சூப்பராக இருக்குது. அதே போன்று பார்த்துட்டேன்னா நரசிம்மரை வழிபடுறதுக்கு, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறதுக்கு உகந்த அற்புதமான நாள். பக்த பிரகலாதன். இந்த பக்த பிரகலாதன் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு, பாசம், பக்தி, காதல், இது எவ்வளோ அழகாக எடுத்து இந்த இறைவன் மேலே ஹரிநாமத்தை சொல்லி பகவான் விஷ்ணுவை பற்றி ரொம்ப அன்பாக, ரொம்ப அவருடைய ஒவ்வொரு நிலையிலையும் அந்த சிந்தனையை அந்த குழந்தை எப்படி கொண்டு வந்ததோ அதே போன்று நாம் இறைவன் மேலே பக்தி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நரசிம்மரை வேண்டுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். பைரவரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த நாள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராகு கேதுவுடைய தோஷ நிவர்த்தியாகும். அதே மாதிரி துர்காம்பாலை பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். பிரத்திங்கரா தேவி, இது போன்ற தெய்வங்கள் உபாசனை எடுத்து வழிபடுறதுக்கு இன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. நாளைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது இல்லையா? எப்போவுமே சந்திராஷ்டமத்தன்னைக்கு நான் சொல்லுவேன், சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தை வழிபடணும். அவர்கிட்ட பாரத்தை போட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். அவர் மேலே பாரத்தை போட்டு நம்ம இருந்துட்டோன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். நினச்ச காரியம் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும், வரும், போகும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் யார் நல்லவா, யார் எதிர்மறையானவா, இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய கற்றுக்குறோம் லைஃப்பில். ஒவ்வொரு படிக்கட்டாக ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்குறோம். பிறர் மூலமான லாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம். எஸ், நீ எதிரியாகவே இருந்தால் கூட பட் உங்களுடைய காரியம் வரும்போது அவங்களுக்கு அது மறந்துடும். கடவுளுடைய அனுகிரகம் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். நெவர் எவர் ஒரி அபவுட் தட். அதேமாதிரி வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கும்போது அதை பற்றிய லீகலாக நிறையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தொழில் சம்மந்தமான விஷயம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேலை சம்மந்தமாக, வேலையில் பதவி உயர்வு, இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சார், என் கூட வேலை செய்கிறவா ரொம்ப 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 என்னை போட்டு துன்புறுத்துறா, எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி துன்புறுத்துறா, நெவர் வரி அபவுட் தட். நான் சொன்ன மாதிரி இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் கூட நிறைய இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிடும். இன்றைய தினத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டுருக்காங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க, அது என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு வழி தெரியல சார், ரொம்ப கடுமையாக இருக்குது, எல்லாரும் என்னை விட்டுட்டா, நான் தனியாக இருக்கேன் சார் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு கண்ணில் தண்ணி விட்டுன்னு இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் ஒரு ரெமிடி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி நேர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் பிரமாதமாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமான, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு சூப்பராக இருக்குது. கடல் கடந்து போய் நான் கஷ்டப்பட்டு முன்னேறி இன்றைக்கி இந்த வேலையில் இருக்கேன் சார், ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன், ஜெயிச்சிருவானான்னு ஒரு 1000 தடவை ஜோதிடர்கிட்ட கேட்பீங்க இல்லையா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, சக்ஸஸ் ஆகிடும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஹெரிடிட்டியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃபேமிலியில் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக ஸ்கின் சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் சில விஷயங்களில் எப்பவுமே நமக்கு ஒரு தடங்கள் வந்தால் ஜெயிக்கும். அதாவது யோகம்னு சொல்லுவாங்கள்ல, யோகம் எப்படி நமக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கும். அப்பா இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நான் அதை வச்சு பொக்கிஷமாக பார்ப்பாங்க. ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சதுன்னா அந்த குழந்தைய வச்சு அப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்க. இறைவன் கொடுத்த பெரிய வரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் அதுக்கப்புறம் நடக்கும். அது ரெண்டுமே இன்றைய தினத்தில் இருக்கும். அதே சமயத்தில் யோகம் கொடுக்கக்கூடிய நாள்.
எப்போவுமே பாஸ்ட்டு, துன்பம், வருத்தம், வேதனை இதை மட்டும் பேசாதீங்க. இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. அதில் இருக்கக்கூடிய அனுபவ பாடத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல பலன்கள் கூடி வரும். முயற்சி வெற்றி நிச்சயம் திருவினையாக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம், வீடு, பொருள், வாகனம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை எடுத்து பேசி தீர்க்கக்கூடிய நாள். உங்களுடைய பொருட்களை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இப்படி சேதமாகிடுது அப்படி சேதமாகிடுதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்கும். மற்றவங்க மூலமாக நல்லதும் இருக்கும், உபத்திரவமும் இருக்கும். சில நேரம் சின்ன சின்ன ஃபைட்டெல்லாம் இருக்கும். சகோதரி கூட சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். எதிர்த்து பேசும்போது கோபமாக வரும். எனக்கு என்ன ஓன் தலை எழுத்து அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் திருப்பி ஃபீல் பண்ணி ஐம் சாரின்னு சொல்லுவான். பட் அது வரைக்கும் டென்ஷன் தானே. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மற்றவங்க மூலமான டென்ஷன்லாம் ஏற்படும். அது சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சில விஷயத்தை ரொம்ப அக்ரெசிவாக செய்யாமல் அது ரொம்ப கவனமாக பார்த்து டீல் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வர முடியாது, உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க உழைக்க முடியாது. அதனால் மற்றவர்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு யோகா ஆசிரியர் ஒரு கிளாஸ் எடுத்தார். அவர் டாப் மோஸ்ட் ஹையஸ்ட்டு ஒரு தாட் எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிறவர்கிட்ட பேசுகிறார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இதே பார்க்குறாங்க. உனக்கு புரிஞ்சுது? எனக்கும் புரியல அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ஸ்டேஜ் என்ன, எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்குறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறுவீங்க. அதே சமயத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைஞ்சிரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஸ்கின் சம்மந்தமான உபாதைகள் கவனமாக இருக்கணும். மறைமுக எதிர்ப்பா அவாட்டையே போய் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கடைசியில் இவாட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னனே அப்படின்ட்டு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. கன்னிராசி நண்பர்கள் ப்ரெஸ்ஸு, பேப்பர் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக, ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரியல் எஸ்டேட், டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அஸ்ட்ராலஜை சந்திக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் வழிபாடு முருகன் வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும். துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது? டிபெண்ட்ஸ் ஹாரஸ்கோப். அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். சில பேருக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னா, காலையில் இருக்கக்கூடிய எந்திரிக்கும் பொழுது இருக்கக்கூடிய மனதை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டே சூப்பர் சார், என்னமோ தெரியல, பயங்கரமான ஐடியாஸ் எல்லாம் வருது. அப்போ தசா புத்தி ஜாதகம் பிரமாதமாக இருக்குதுன்னு அர்த்தம். என்னமோ தெரில சார், மனசை அப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யார்கிட்டையும் பேசாத கொஞ்சம் நேரம் அப்படியே தெய்வீக வழிபாடு பண்ணி நிறைய தண்ணி குடித்து உங்கள் டயத்தை ஃபுல்லாக உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலன். இந்த மாதிரி இன்றைய தினத்தை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஹாரஸ்கோப். வெறும் பலன்கள் நம்ம கோச்சாரத்தை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு காரியம் முடியறதுக்கு முன்னாடியே சொல்லாதீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் யார்ட்டையா பேசுறது பழகிறது, இவாளுக்கு இது தெரியாது, ஃபேமிலிக்கு இது தெரியாது, இவாளுக்கு இந்த தெரியாத விஷயங்கள் தெரியப்படுத்தக்கூடிய தினம் இன்றைய தினம். கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சில விஷயங்கள்னால் நம்ம ஒரு பிளானிங்கில் இருப்போம், அந்த சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சூப்பர். சக்ஸஸ் ஆகலை, என்ன காரணம்? நம்ம தான் காரணமாக, மற்றவங்க காரணமாக? மற்றவங்களை மட்டும் சொல்கிறத விட நம்மக்கிட்ட அந்த பிளானிங், நம்ம இதுக்காக என்ன போராடணும், என்ன பண்ணணும், என்ன முயற்சி பண்ணணும், அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். டியூஷன் சென்டர், ஸ்கூல், காலேஜ், ஹெச்ஓடி, பிரின்சிபல், அட்மின், ஆன்லைன் கிளாஸ், இகாமர்ஸ் சைட்டு இதெல்லாம் வச்சு நடத்தின்னு இருக்கவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணுறவங்க சூப்பராக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரும். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி சில விஷயம் பண்ணிட்டு இருக்கவங்க சூப்பராக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்கள் நேரம் நன்னா இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்வது வெற்றி. சில நேரம் பொருள் காணாமல் போகும். அதிகமான காசை வச்சுட்டு மற்றவாளுக்கு காமிச்சு கொடுத்தா ஐயோ இங்கே காணாம் அங்கே காணாம் சொல்லாதீங்க. நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய
தெய்வம் பார்த்துட்டோம்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, சில நேரம் இந்த எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து பைபாஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்கிரமிச்சிடும். அன்பு, காதல், லவ், நான் எவ்வளோ அனுபவிச்சிருந்தேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசும்பொழுது அதுக்கு லாஜிக் இருக்காது. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், உனக்காக என்னென்ன பண்ணேன், இந்த மாதிரி பலவிதமான யோசனை. ஒரு ஃபைட்டு வந்துடுது அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் அதை பற்றி நினச்சி எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கிறது. நாள் நன்னா இருந்தால் கூட நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது. பட் நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நீங்கள் பேசினா காசு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் மாட்டிக்கூடாது. ஃபேமிலியிலேயே சரி, கணவன் மனைவிக்குள்ளேயே சரி, அம்மா பிள்ளைக்குள்ளே சரி, அண்ணா தங்கச்சி, அக்கா தம்பி, இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கூட சின்ன பிரச்சனை தான், அதை பற்றியே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நினச்சி அப்படி உட்கார வச்சிடும். பட் அப்படி உட்காந்துடாதீங்க, ஸ்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதாவது நெகட்டிவாக நினச்சி வருத்தப்படுறதை விட பாசிட்டிவான தாட்ஸ் இருந்ததுன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்குது, கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு பண வரவுகளுக்கு உண்டான அற்புதமான நாள். எதனும் மீட்டிங்கெலாம் இருந்ததுன்னா அதை உடனே கண்டக்ட் பண்ணி உடனே நீங்கள் ஓடிடுங்க. ஒரு அற்புதமான விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னோடய மேலதிகாரி என்னை கூப்பிட்றாரு, என்னால் இன்றைக்கி உடம்பு முடியல, இப்படி சொல்லி எதுவுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்கும், பட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா பிரமாதமான நாள் இன்றைய தினம். மருத்துவராக இருந்துருக்கிறவங்க, கிளினிக் வச்சுங்க, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கக்கூடிய தினம். ஒரு பட வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கலோ அந்த தொழிலை உயிராக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான போராட்டம் பண்ணிங்கன்னா இந்த தினம் சூப்பராக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. கும்ப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான தினம். அதாவது நாம் சேர்த்து வச்ச பாபம் புண்ணியம்னு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அந்த மாதிரி இன்றைய தினம் நீங்கள் நிறைய புண்ணியம் சேர்த்துருந்தெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்காரியங்கள் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரியுது, நான் யாரையும் மனசை கஷ்டப்படுத்தலை. நாள் இந்த நாளை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நல்லதாக கெட்டது பண்ணியிருக்கோமா, புண்ணியத்தை சேர்த்துருக்கோமா, எதிர்மறையாக இருக்கான்னு. இந்த நாளை கொஞ்சம் அப்படியே விட்னஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓஷோ சொல்லுவார், பி எ விட்னஸ்ன்னு சொல்லுவார். என்ன நடக்கிறதோ அதை விட்னஸாக இருந்து அப்படியே கவனிச்சுட்டே இரு. அது மற்றவங்க பண்ணுறதில்ல, உங்களுக்கு நீங்களே கவனித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி உங்களை நீங்களே ஒரு ரியலைஸ் பண்ணி பாருங்கள். இது மெடிடேஷனுடைய முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் மேல் படிப்பு வெளிநாடு போகிறவங்களும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்லா இருக்குது. யூஏஇயில் இருக்கிறவங்க, வேலை செஞ்சுன்னு இருக்கிறவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயாவது என்னுடைய லைஃப்பில் நான் விழுந்துருவேணும்னு பயந்துன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயப்படவே படாங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில விஷயங்களில் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் சந்திராஷ்டமம் இருக்குன்னு சொன்னேன், கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயம் நம்ம யதார்த்தமாக இருப்போம், ஒரு சில விஷயம் கோபத்தோடு இருப்போம், ஒரு சில விஷயம் நமக்கு பிடிக்காமல் இருக்கும். எல்லாம் கரெக்டு தான், பர்ஃபெக்ட் தான். பட் எப்போ வெளிக்காட்டணும், எப்போ வெளிக்காட்டக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அடாப்ட், அட்ஜஸ்ட், இட்ஸ் ஹையஸ்ட்டு சாதனான்னு சொல்லுவாங்க. என்னோடய இன்ஸ்டாவில் முருகாசேஸில் ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக பூமாச்சு. ஒன்று திருஷ்டி, ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த அடாப்ட், அட்ஜஸ்ட், இட்ஸ் ஹையஸ்ட் சாதனான்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு நேரம் சரியில்லைன்னா கொஞ்சம் நம்ம பொறுத்துன்னு இருக்கணும். சொல்லுவாங்க பெரியவங்க, பல்ல கடிச்சுட்டுருன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பொறுத்துன்னு இருந்தேன்னா சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, நிறையா பிரதட்சணம் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. இறைவன் கொடுத்த ஒரு நல்ல டைம் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வாங்க. நிறைய கேஜெட்ஸை உபயோகப்படுத்தாதீங்க. டீப் ஸ்லீப், டயத்தை அழகாக இயற்கை கூட ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் என்டர்டெயினாக இருந்து எந்த நெகட்டிவான விஷயங்களையும் பேசாதீங்க. ரொம்ப சீரியஸான விஷயத்தையும் இன்றைக்கி எடுத்துக்காதீங்க. யாராவது உங்களுக்கு குறை சொன்னால் கேட்டுக்கோங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் எதை நம்ம சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த விஷயத்தை பேசும்பொழுது மனமுருகி சொல்லுவோம் இல்லையா? எஸ், மனம் உருக 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 அது முருகனை பற்றி பேச வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். முருக பக்தர்களுக்கு
முதல் நாள் கந்த சஷ்டி கவசம். பொதுவாகவே தினந்தோறும் இந்த கந்த சஷ்டி வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய வீடுகளில் நம்ம பார்ப்போம், கந்த குரு கவசம் நம்ம கேட்போம். இந்த 6 நாள் விரதம் ரொம்ப முக்கியம். சில பேர் குரு மூலமாக மாலை போட்டுப்பா. எப்படி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டாலும் அந்த மாதிரி 6 படை வீட்டுக்கு பிரயாணம் பண்ணுவா. வீட்டில் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு தினந்தோறும் காலை மாலை போவாங்க. குழந்தை வரத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவா விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் எப்படிப்பட்ட விரதம்? ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரதம் இருங்க. முடியாதவங்க விரதம் இருக்காதீங்க. எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, தயவுசெய்து விரதம் இருக்காதீங்க. கடைசி ஒரு நாள் கூட இருக்கலாம். ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கிறது ஒரு விரத முறை. சாப்பிடாமையே இருக்கிறது ஒரு விரத முறை. வெறும் ஜூஸு பழங்கள் மட்டும் சாப்பிட்றது ஒரு விரத முறை. சார் நான் அப்படியெல்லாம் இல்லை சார், ஆனால் 2 நேரம் கந்த சஷ்டி வாசித்து முருகன்கிட்ட பயபக்தியோடு இருப்பேன், அதுவும் விரதம் தான். சாப்பிடாத இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை. விரதம் அப்படின்னா யூஆர் ஃபாலோயிங் த சிஸ்டம். அதே மாதிரி வைராக்கியத்தோடு இருக்கிறதுன்னு பேர், அந்த பக்தியிலேயே இருக்கிறதுன்னு பேர். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலம் கூடி வரும். இந்த 6 நாட்கள் முருகனை வழிபடுறதுக்கு முருகப்பெருமானின் முழுமையான சக்தி இந்த பூமியும் முருக பக்தர்களையும் நோக்கி இறங்கக்கூடிய அற்புதமான நாள். என்னென்ன வேண்டுமோ அந்த காரியம் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தினந்தோறும் திருப்புகழ் படிங்க. தினந்தோறும் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் படிங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னா முருகா முருகா முருகான்ற முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள், அது போதும். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. இன்றைய ஆன்மீக தகவல் பார்த்தோம். இந்த 6 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். தினந்தோறும் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் படம் வந்தது அப்படின்னு சொன்னால் 2 பழம் அல்லது வெத்தலை பாக்கு வச்சு நிவேத்தியம் பண்ணுங்க, கல்கண்டு வச்சு நிவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி விரதம் மாதிரி ரொம்ப விசேஷமான நாள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.